வணக்கம் மக்களே. டுடே வி ஆர் கோயிங் டாக் அபவுட் டியூட். ஒரு பக்கம் 100 கோடி ரூபா வசூல். இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு படமான்னு கழுவி கழுவி ஊத்துறாய்ங்க. ஆக்சுவலி இந்த படம் சக்சஸா இல்ல ஃபெயிலியரா? ஆஃப் கோர்ஸ். கலெக்ஷன் வைஸ் இந்த படம் பிளாக் பஸ்டர் தான். 100 கோடி ரூபா அடிச்சிருச்சு. பட் கன்டென்ட் வைஸ் இந்த படம் சக்சஸா? இந்த கன்டென்ட் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கன்டென்ட்டே சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்தானது. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இது ஜென்ஸி கிட்ஸ் லைக் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கன்டென்ட்ட சுத்தி நெறைய சர்ச்சைகள் இருக்கு. என்னதான் கலெக்ஷன் வைஸ் இந்த படம் செம்ம ஹிட்னாலும், கன்டென்ட் வைஸ் இந்த படத்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. அண்ட் மெயினா இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஓப்பனிங் இருக்குல்ல. முந்தைய படங்களோட லவ் டுடே ஆகட்டும், இல்ல டிராகன் ஆகட்டும், அந்த படத்தோட ஹிட்னால அவருக்கு கிடைச்ச அந்த ஓப்பனிங்னால கிடைச்சது தான் நான் பார்க்குறேன். அந்த 100 கோடின்றது. கன்டென்ட்க்காக 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்ல டாக் வந்ததுக்கு அப்புறமா இந்த 100 கோடி ரீச் ஆச்சு அப்படின்னா, அது கன்டென்ட்க்காக அப்படின்னு சொல்லலாம். இப்ப லவ் டுடே இல்ல டிராகனும் அதே மாரி தான். பட் இந்த படம் ஆல்ரெடி ஓப்பனிங்கே ரொம்ப சீக்கிரமாவே 100 க்ரோர்ஸ் அந்த மைல்ஸ்டோன ரீச் பண்ணிடுச்சு. ஸோ கன்டென்ட்க்காக இந்த படம் 100 கோடி ரூபாய் அடிச்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் மிக்ஸ்ட் ரிவ்யூ தான். ஸோ ஒரு பக்கம் சில பேருக்கு இது ரொம்ப அக்செப்டபிளா இருந்துச்சு. இது சொல்ல வேண்டிய கருத்து அப்படின்ற மாரி இருந்துச்சு. சில பேருக்கு இதெல்லாம் பேசவே கூடாது. இது இந்த மாதிரியான கருத்துக்கள் சமுதாயத்துக்கே ரொம்ப சீர்கேடானது அப்படின்ற மாரியான நெறைய பார்வைகள், நெறைய டிபேட்ஸ் இருக்கு. ஸோ கன்டென்ட் வைஸ் இந்த படம் சக்ஸஸா இல்லையா? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்தவரைக்கும் கன்டென்ட் வைஸ்மே இந்த படம் சக்ஸஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல படம் அப்படின்றது அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்த பத்தி நெறைய பேர் பேச வைக்கணும். லைக் எல்லாரையும் படம் பார்த்த எல்லார் மேலயும் ஒரு தாக்கத்த செலுத்தணும். அந்த படத்த பத்தி நெறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கணும். அப்படி பார்த்தா டியூட் படத்த பத்தி பார்த்த எல்லாருக்குமே அது புடிக்குது, புடிக்கல. அது பேசின விஷயம் அக்செப்டபிள் இல்ல. இதெல்லாம் தாண்டி நமக்கு அதுல உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலும் அத பத்தி நம்ம பேசுறோம். ஸோ அந்த படம் நம்மள அத பத்தி ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு. அத பத்தி பேச வச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இந்த படத்தோட கன்டென்ட் சக்சஸ் தான். ஏன்னா இந்த படம் எடுக்கும்போதே அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் எல்லாராலயும் ஒத்துக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டா இருக்காது. ஒரு படமா இது இருக்காதுன்னு அவர் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட பர்ப்பஸ் என்னன்னா, ஒரு டிபேட்ட உண்டாக்கணும். லைக் இத பத்தி பேச வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்த்தா அவர் அதுல சக்சீட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த படத்த பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம். இந்த படம் பேசுற கன்டென்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல படம் அப்படின்றது வெறும் கம்ஃபோர்ட் பண்றதோ, இல்ல என்டர்டெயின்மென்ட் பண்றது மட்டும் அதோட வேலையா இருக்கக்கூடாது. அது நம்மள கான்ஃபிடன்ட் பண்ணும். அதாவது நம்மள அத பத்தி பேச வைக்கணும். அதோட தாக்கம் நம்ம மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா டியூட் படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த படத்த பத்தி ஏதோ ஒரு வியூ இருக்கு. இது கரெக்ட், இது தப்பு. அவங்க சொல்ல வர கருத்து கரெக்ட் தான். பட் ஆனா சொன்ன விஷயம் கொஞ்சம் சொன்ன விதம் கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்ற மாரி எல்லாருக்கும் ஒரு வியூஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல படம் அப்படின்னா, ஒரு நல்ல கன்டென்ட் அப்படின்னா அது நம்மள இந்த மாரி டிஃபரெண்ட் வியூஸ குடுக்கும். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு ஆர்ட் ஃபிலிம்ல இல்ல ரொம்ப கன்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்ல மட்டும் தான் இது இந்த மாரி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். பட் இப்படி ஒரு கமர்ஷியல் படத்துல லைக் பிரதீப் ரங்கநாதன் மாரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கன்டென்ட் டெலிவரி பண்ணதே அவருக்கு பெரிய சக்சஸ் தான். அண்ட் இன்னொன்னு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அசெம்பிள் பண்ணார்ல. லைக் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட்ட பிரதீப் ரங்கநாதன் மாரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிட்ட சொல்லி, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாரி ஒரு பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட சொல்லி, ஸோ அவங்க கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே கண்டிப்பா இது மேல நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். எப்படி படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் தேவையா? இந்த கதை இப்படிதான் போணுமா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்துச்சோ, அந்த மாரி ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே அவங்களுக்கு தோணியிருக்கும். இப்போ சரத்குமார் சார் அந்த ரோல்ல கேஸ்ட் பண்ணதாகட்டும், இதுக்கெல்லாம் அந்த டைரக்டரோட பெரிய ஒரு கன்விக்ஷன் இருக்கும். லைக் அந்த ஸ்கிரிப்ட் மேல. ஓகே, நான் சொல்ல வர விஷயம் இதுதான். அது எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் கிடையாது. நான் ஒரு நல்ல தாட்க்காக தான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் இருந்தா மட்டும் தான் லைக் மத்தவங்க கிட்ட அத சொல்லும்போது அவங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹால்ஃப மாத்திக்கலாமா? அப்படின்னு மாரி நெறைய கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் ஆகும்போது நமக்கே நம்மளோட ஸ்கிரிப்ட் மேல டவுட் வந்துரும். லைக் நம்ம சொல்ல வர கன்டென்ட் கரெக்ட் தானா? கரெக்ட்டா தான் சொல்றோமா? தப்பா ஆயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அசெம்பிள் பண்ணி அவர் டெலிவரி பண்ணதே இந்த கன்டென்ட்டோட பெரிய சக்சஸா நான் பார்க்குறேன். அப்படி இந்த படம் என்ன நல்ல கன்டென்ட்ட பேசிருச்சு? படம் பேசின நெறைய விஷயங்கள் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட கோர் கன்டென்ட் என்ன அப்படின்னா, அது ஆனர் கில்லிங்க்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் தான். அதாவது இந்த கதையோட கோர் கான்ஃப்ளிக்ட்டே அந்த ஆனர் கில்லிங் தான். மீதி எல்லாமே அந்த கான்ஃப்ளிக்ட்னால நடக்கிற விளைவுகள பத்தி தான் காட்டியிருப்பாங்க. லைக் அதுலருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்கன்றத தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த கோர் கான்ஃப்ளிக்ட்ட விட்டுட்டோம். விட்டுட்டு அவங்க அதுக்காக என்னென்ன பண்றாங்களோ, அத கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த கோர் கான்ஃப்ளிக்ட்ட பத்தி நம்ம அவ்வளவா பேசல. லைக் சரத்குமார் சாரோட அந்த ரோல்ல அவரோட மைண்ட் செட் ஏன் அப்படி இருக்கு? ஏன் அவ்வளோ அப்படி யோசிக்கிறாரு? அப்படின்றத பத்தி அவ்வளவா கிரிட்டிசைஸ் பண்ணல. அவ்வளவா பேசல. பட் ஆனா அதுலருந்து அவங்க தப்பிக்க சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, அத பத்தி நெறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். நெறைய பேசுறோம். ஸோ இந்த படத்திலேயே ஒரு டயலாகும் வரும். ஸோ 2025ல ஒருத்தன் அவனோட பொண்ண ஜாதிக்காக கொலை பண்றது உனக்கு வல்கரா தெரியல அப்படின்னா,
நான் பண்றது வந்து அவ்வளவு வல்கர் இல்ல அப்படின்ற மாதிரி. சோ அந்த மீன் பண்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த ஆனர் கில்லிங் தான். சரி, லைக் ஆனர் கில்லிங்னா அவன் தப்பிக்கிறதுக்காக பண்ற மத்த எல்லா விஷயங்களும் தான் வந்து இந்த ஃபேக் மேரேஜ் ஆகட்டும், இல்ல இவன் வந்து அந்த பொண்ணுக்காக நிக்கிறதாகட்டும், இல்ல அந்த குழந்தை மேட்டர கூட வந்து இந்த ஆனர் கில்லிங்னால தான். ஏன்னா இப்ப காஸ்ட் பார்க்காம இன்டர்வெல்லயே வந்து அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல வந்து அந்த குழந்தை பொறக்கும்போது வந்து அது தப்பான குழந்தையா இருந்திருக்காது. லைக் அவுட் ஆஃப் மேரேஜ் ஒரு குழந்தையா இருந்திருக்காது. அது நார்மலான குழந்தையா தான் இருக்கும். இந்த கான்ஃப்ளிக்ட்னால தான் அது எல்லாமே டெவலப் ஆகுது. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட்ட விட்டுட்டோம். லைக் ஆனர் கில்லிங்க பத்தி பேசுறத வந்து நிப்பாட்டிட்டோம். அதோட மைண்ட் செட் என்ன? சொசைட்டியோட ரிசெம்பிளா தான் அந்த கேரக்டர வச்சிருக்காங்க. சோ அந்த கேரக்டர நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணத விட்டுட்டோம். அதுலருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றாங்கல்ல. சோ அத வந்து நம்ம நெறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு தோணுது. சோ படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆனர் கில்லிங், அந்த பொண்ண வெட்டுவேன், நான் ஆல்ரெடி தங்கச்சிய வெட்டுவேன் அப்படின்றதெல்லாம் சொன்னது வந்து அவ்ளோ வல்கரா தெரிஞ்சத விட, இவங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வல்கரா தெரியுது. வல்கரா தெரியுதுன்றத விட ஒரு பதட்டத்த உண்டாக்குது. ஐய்யயோ! கலாச்சாரத்துக்கு எதிரா ஏதோ பண்றாங்களே அப்படின்ற மாரி ஒரு பதட்டத்த உண்டாக்குது எல்லாருக்கும். பட் ஆனா அந்த மைண்ட் செட்ட நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப அந்த அப்பாவோட கேரக்டருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. என்ன மைண்ட் செட்? லைக் என்னோட பொண்ண விட, என்னோட தங்கச்சிய விட வந்து எனக்கு ட்ரெடிஷனலா நாங்க ஃபாலோ பண்ற காஸ்ட் தான் முக்கியம். எனக்கு அத காப்பாத்தணும். அந்த கல்ச்சர காப்பாத்தணும். லைக் அதுவும் ஒரு கல்ச்சர் தான். லைக் பேட் கல்ச்சர். பட் இட்ஸ் லீகலி அண்ட் மாரலி வந்து தப்புன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒரு கல்ச்சர் இல்ல ஒரு பிராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து அவரோட மைண்ட் செட் ஆனா அப்படி இருக்கு. நான் வந்து இத ஃபாலோ பண்ணணும். நான் எனக்கு என் பொண்ண விட அத காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மைண்ட் செட் தான் ஆஸ் அ ஆடியன்ஸ் நமக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து அதுலருந்து தப்பிக்கிறா. லைக் அந்த ஒரு அப்பா வந்து வெட்டுவேன்னே சொல்றான். அதுலருந்து தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள வந்து பண்றா. அந்த ஸ்க்ரீன் பிளேலயே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாம தான் அந்த ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணுவாங்க. இவன் வந்து அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயங்களுமே இதோட விளைவுகளா தான் இருக்கும். பட் நமக்கு ஆஸ் அ ஆடியன்ஸ் மைண்ட் செட்டா அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாளே! அந்த பொண்ணு அதுலருந்து எப்படியோ ஓகே ஏதோ பண்ணி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாரி மைண்ட் செட் இல்லாம, நம்ம வந்து ஐய்யயோ! தாலிக்கு வந்து முக்கியத்துவம் போதே! லைக் அந்த தாலி சென்டிமென்ட்ட வந்து உடைக்கிறாங்களே! ஐயோ! மேரேஜோட அந்த புனித தன்மைய வந்து உடைக்கிறாங்களே! மேரேஜ்னா என்னன்னு தெரியுமா? அந்த மாரியான அந்த விஷயங்கள் மேல வந்து நெறைய கிரிட்டிசிசம் வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆஸ் ஆடியன்ஸா இப்ப எனக்குமே கூட அந்த விஷயம் வந்து ஐயோ! லைக் எல்லாருக்குமே சொல்றேன். எல்லாருக்குமே அந்த சீன் பார்க்கும்போது ஒரு பதட்டம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இத்தன வருஷமா ஒரு விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்றோம். அந்த விஷயம் வந்து நம்ம எதுக்கு பிராக்டிஸ் பண்றோம்னு தெரிஞ்சு பண்றோமா? இல்ல கல்ச்சரா வந்து நமக்கு அதுக்கான ரீசன்ஸ்லாம் தெரியுமா? அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா நம்ம மைண்ட் செட்ல இத பத்திலாம் வந்து எதுவும் தப்பா பேசிறக் கூடாது. இதெல்லாம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம டியூன் ஆயிருக்கோம். சோ அதுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நமக்கு பதட்டம் ஆவுது. பட் நம்ம மைண்ட் செட் என்ன யோசிக்கலன்னா, லைக் ஒரு பொண்ணு தப்பிக்கிறாளே அதுலருந்து அப்படின்ற மாரி நம்ம யோசிக்கவே இல்ல. சோ கிட்டத்தட்ட சொல்லப்போனா அந்த அப்பா ரோல் இருக்குல்ல, சரத்குமார் சாரோட ரோல் அந்த மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்டோ, லைக் என்னோட ஜாதிக்காக நான் என் பொண்ணையே கொலை பண்ணுவேன்டா. எனக்கு அத காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட் எப்படியோ, அதே மாரி தான் நம்ம மைண்ட் செட்டும் லைட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். சோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, படத்த தாண்டி சோசியலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆணவ கொலைய பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு கொஞ்ச நாள் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அத வந்து விட்டுருவோம். பட் ஆனா அதோட அந்த மைண்ட் செட்ட வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். லைக் ஒருத்தன் வந்து ஒரு சக மனுஷன வந்து கல்யாணம் பண்றத வந்து ஒத்துக்க மாட்றான். அதுக்கு வந்து ரீசனா வந்து இத்தன நாளா பிராக்டிஸ் பண்ற ஒரு ஜாதின்ற ஒரு விஷயத்த ஒரு ட்ரெடிஷனல் பிராக்டிஸ வந்து ரீசனா வைக்கிறான் அப்டின்னா, அத வந்து நம்ம அவ்ளோ பெருசா யோசிக்க மாட்டோம். பட் அதுவே வந்து ஒரு லைக் என்ன சொல்றது? ஒரு கல்ச்சருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். லைக் வந்து இன்னைக்கு ஜென்ஸி கிட்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அப்டின்னா, அத பத்தி நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். லைக் அதுவும் மெயினா வந்து அது வுமன் பேஸ்டா இருந்துச்சு. ஒரு பெண்களோட ஒழுக்கம் சார்ந்த விஷயமா இருந்துச்சு அப்டின்னா, சோ பெண்களோட வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கு. அவங்களோட கன்செர்ன் சார்ந்த விஷயங்களா இருக்கு. லைக் அவங்களோட சாய்ஸஸ் சார்ந்த விஷயமா இருக்குன்னா, நம்ம அத பத்தி வந்து நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நெறைய பேசுவோம். நம்ம மைண்ட் செட் வந்து அதுல ஜாலியா லைக் பேசிட்டே இருப்போம் அத பத்தி. சோ இன்னைக்கு அதிகமா இந்த கலாச்சார சீர்கேடுகள்லாம் நடக்குது. சோ நமக்கு அத புரொடெக்ட் பண்ணணும் அப்டின்ற அந்த கான்ஷியஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா சக மனுஷன வந்து ஒத்துக்க மாட்றான். லைக் கல்யாணம் பண்றதுக்கு, அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட பண்றதுக்கு ஒத்துக்க மாட்றான்ற விஷயத்த வந்து நம்ம அவ்வளவா வந்து அட்ரஸே பண்றதில்ல. அத ஒரு நியூஸா பார்த்துட்டு அவ்வளதான் ஒரு நாள்ல வந்து கடந்து போயிடுவோம். ஸோ என்னன்னா, மெஜாரிட்டியா பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் செட் வந்து அப்படி டியூன் ஆயிருக்கு. லைக் மனுஷன் ஒரு பொண்ணோட உயிர விட அந்த ட்ரெடிஷன காப்பாத்தணும், கல்ச்சர காப்பாத்தணும்ன்றது தான் நமக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமே தவிர, எப்படி அவங்க அப்பா கேரக்டர் வந்து ஜாதிய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கொலைலாம் பண்ற எக்ஸ்ட்ரீம் போறாரோ, ஆஃப் கோர்ஸ் நமக்கு அவ்வளோ மைண்ட் செட் இல்ல. பட் சொல்றேன். எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம படம் பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மைண்ட் செட்டுமே வந்து ஒரு பொண்ணோட உயிர விட, அவளோட கன்சென்ட்ட விட வந்து நமக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த கல்ச்சர காப்பாத்தணும்ன்றதுக்கு தான் மைண்ட் போகுது. ஸோ நம்ம அந்த மாரி மைண்ட் வந்து நமக்கு டியூன் ஆயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. எனக்குன்னு இல்ல, என்ன சுத்தி இருக்க எல்லாரும் படம் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணும்போது வந்து, ஓகே எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து லைக் அந்த கல்ச்சர காப்பாத்தணும், தாலி சென்டிமென்ட்ட காப்பாத்தணும் அப்படின்னு தான் யோசிச்சேன் தவிர, அந்த பொண்ணு அதுலருந்து தப்பிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்ல.
ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டுமே இப்படிதான் இருக்கு. லைக் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லைக் இன்டர்வெல்லயே அவர் தாலி கட்டி முடிச்சிட்டாரு. மோஸ்ட்லி எல்லாம் இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னாலே வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி மூவ் ஆகும்னா, அந்த இன்னொரு லவர் கேரக்டர் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து கெட்டவன்ற மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ அவனோட லவ் வந்து ஃபேக் லவ் அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ காட்டிட்டு கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ஈஸியா முடிச்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அப்படி படத்தை கொண்டு போயிருந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வர கிரிட்டிசிசம்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா தாலி கட்டினோனே கடைசியா வந்து சேர்ந்துட்டான். ஸோ லைக் அவங்க பண்ண மேரேஜ் வந்து ஃபேக் கிடையாது. அது ரியல் தான். அந்த பொண்ணு பண்ண லவ் தான் வந்து ஃபேக். மோஸ்ட்லி தமிழ் சினிமால வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து இப்படி தான் முடிப்பாங்க. நான் திரும்பவும் அதான் சொன்னேன். இந்த படத்தோட கோர் கன்டென்ட் வந்து ஹானர் கில்லிங் தான். அதனால தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த மாரி எந்த ஒரு கன்டென்ட் வந்து கொண்டு போல. லைக் திரும்பவும் அந்த பொண்ணு எடுத்த ஸ்டாண்ட் வந்து கரெக்ட் தான். அந்த பொண்ணு வந்து அவளோட லவ்வோட தான் சேரணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கன்டென்ட். லைக் அது அது வந்து ஹானர் கில்லிங்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற ஒரு லவ்னால அது சேரணும். அது கண்டிப்பா சேர்ந்தா தான் இந்த படம் வந்து சொல்ல வர கருத்த வந்து கரெக்ட்டா டெலிவரி பண்ணும் அப்படின்றார். ஸோ அதனால தான் அந்த குழந்தை கன்டென்ட்டும் வந்துச்சு. நெறைய பேர் வந்து ஓகே தாலி கன்டென்ட் கூட நான் ஒத்துக்கிறேன். பட் குழந்தை கன்டென்ட் எதுக்கு? எதுக்காக அந்த மாரி ஒரு கன்டென்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை கன்டென்ட்டுமே வந்து ஆனர் கில்லிங்குள்ள தான் அவர் வந்து வச்சிருக்காரு. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி லைக் அந்த காஸ்ட்லாம் பார்க்காம அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த குழந்தை பொறந்ததுன்றது வந்து கரெக்ட்டான விஷயம் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறந்த குழந்தையா தான் அது இருந்திருக்கும். ஸோ அத தாண்டி இந்த ஆணவ கொலைக்கு பின்னாடி இருக்க மைண்ட் செட்ல முக்கியமானது வந்து இந்த வாரிசு பிரச்சனை. லைக் என்னோட வாரிசு வந்து என் ஜாதியில இருந்து தான் வரணும் அப்படின்றது. இப்ப ஆனந்த் கிளிங்க பத்தி நான் ஒரு படம் எடுக்கிறேன். அப்ப நான் அந்த வாரிசுன்னு அந்த மைண்ட் செட்டையும் நான் அட்ரஸ் பண்ணணும்ல. இப்ப இந்த சொசைட்டில இருக்க மைண்ட் செட் தானே அது. சோ என்னோட குடும்பத்திலயோ இல்ல என் பொண்ணு மூலமா வந்து வேற ஒரு சாதியிலருந்து வந்து அந்த வாரிசு பொறந்துறக்கூடாது அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான் அது. அப்ப அதையும் அட்ரஸ் பண்றோம்ன்றதுக்காக தான் அந்த கன்டென்ட் வந்து வச்சிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணுமா? இப்படி சொல்லியே ஆகணுமா? அப்படின்னு கேட்டா, நீங்க யோசிச்சு பாருங்க. லைக் ஒரு ஆனந்த் கிளிங்கோட மைண்ட் செட்டோட முக்கியமான ஆஸ்பெக்ட்டே இதுதான். லைக் வந்து 2 பேருமே மனுஷங்க தான். மனுஷன் இது ஒரு மனுஷ குடும்பம், இது ஒரு மனுஷ குடும்பம். 2 மனுஷ குடும்பமும் சேர்ந்து ஒரு மனுஷ குட்டிய வந்து போடப்போகுது. ஆனா நான் அதுல வந்து சாதிய பார்ப்பேன். எங்களோட ஜாதியில இருந்து தான் எங்களுக்கு வாரிசு வரணுன்ற மைண்ட் செட் வந்து ரொம்ப ஆபத்தானதுல்ல. அது வந்து இத்தன ஆண்டுகளா இருக்கு. இப்பவும் இருக்கு. நம்ம வந்து எவ்வளோ நியூஸ்ல வந்து பார்க்குறோம். அப்ப அத வந்து கண்டிப்பா இந்த படம் அட்ரஸ் பண்ணணும்ல. லைக் ஆண் கில்லிங்க பத்தி பேசுற படம்ன்னும்போது அத கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் எ ரைட்டரா எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த இந்த செகண்ட் ஹால்ஃப் இப்படி கொண்டு போனதுக்கான காரணம் வந்து இதுவா தான் இருக்கும்னு சொல்லி நான் இன்டர்பிரேட் பண்றேன். அதனால தான் எனக்கு வந்து அது அவ்வளோ அபத்தமா தெரியல. இப்ப நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை சீன்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த மைண்ட் செட்ல தான் பார்த்தேன். லைக் அது வந்து இந்த மாரி இப்ப அந்த சரத்குமார் சாரோட கேரக்டர் இருக்குல்ல. லைக் என்னோட சாதியில தான் எனக்கு குழந்தை பொறக்கணும் அப்படின்ற மாரியான மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு சவுக்கடி மாரி தானே இருக்கும். லைக் நம்ம யோசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கிளைமாக்ஸ்லயும் அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதான் நான் சொல்றேன். இந்த படத்த வந்து ஈஸியா வந்து ரொம்ப கமர்ஷியலா முடிச்சிருக்கலாம். லைக் அந்த லவ்வர் கேரக்டர் வந்து இந்த குழந்தை கான்செப்ட்லாம் இல்லாம, லைக் லவ்வர் கேரக்டர் வந்து அவன் ஒரு ஃபேக் லவ்வரு. லைக் அவன் வந்து இந்த பொண்ண விரும்பவே இல்ல. விட்டுட்டு போயிட்டான். கடைசியா வந்து இவங்க பண்ண மேரேஜ் தான் வந்து உண்மையான மேரேஜ். இவங்க வந்து சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா முடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியலா முடிச்சிருக்கலாம் அந்த படத்த. இன்னும் 100 கோடி மேலேயே இன்னும் அடிச்சிருக்கும் இந்த படம். ஆனா, ஆஸ் எ டைரக்டரா வந்து இந்த படத்துல அவரு சொல்ல வந்த விஷயம் வந்து ஹானர் கில்லிங். ஸோ ஹானர் கில்லிங்ன்றபோது அந்த விஷயத்த எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணுன்றதுனால, அவர் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து கதைய இப்படி கொண்டு போய் கடைசில அவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் கரெக்ட்டு. அதுல இந்த வாரிசு, இந்த குழந்தை இதுக்காக தானே நீ சாதி பார்க்குற. அப்ப அத வச்சே நான் வந்து உன்ன அடிப்பேன் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் நான் வந்து அத பார்த்தேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கன்டென்ட் வந்து ரொம்ப பேச வேண்டிய ஒரு முக்கியமான கன்டென்ட். அத இப்படி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல பேசினது அப்படின்றதே வந்து பெரிய சக்சஸ் தான். ஆஃப் கோர்ஸ் கலெக்ஷன் வைஸும் வந்து அதுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த கன்டென்ட் வந்து எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் அது வந்து ஒரு டைம் எடுக்கும். அஃப்கோர்ஸ் சொசைட்டி வந்து எப்படி எவால்வ் ஆச்சோ, லைக் எங்கேருந்து எங்க வந்திருக்கோமோ, இன்னைக்கு நாளைக்கு அந்த ஒரு எவல்யூஷன் நடந்து நம்ம கண்டிப்பா போவோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்த பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நார்மலா தெரியும். கரெக்ட்டா தானே சொல்லுது அப்படின்ற மாரி தெரியும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பதட்டமா வரும். அது இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட். நாளைக்கு அந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பா மாறும். படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ படத்தோட கன்டென்ட் வந்து ஏன் எனக்கு புடிச்சுச்சு, கன்டென்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்லி பேசியாச்சு. ஸோ படத்துல வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து பெர்சனலா வந்து செகண்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ நெறைய சொல்லணும் அப்படின்றதுக்காக நெறைய விஷயங்கள வந்து உள்ள போட்ட மாரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான். பட் அ படமா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாரி இருந்துச்சு. மெயினா படத்தோட க்ளோஷர் படத்த முடிச்ச விதம் அப்படின்றது வந்து எனக்கு என்னமோ லைக் படத்த விட்டு வெளில போன மாரி இருந்துச்சு. அத இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஷர் குடுத்திருந்தா, இந்த கன்டென்ட்க்குள்ளேயே இந்த க்ளோஷர் குடுத்திருந்தாங்கன்னா, இப்ப நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இப்படி சொல்றோம் லைக் இது வந்து இதுதான்டா பேசுது. லைக் இந்த இந்த கன்டென்ட் வந்து இப்ப இந்த குழந்தை கன்டென்ட்னா இது இதுக்காக தான் வச்சிருக்காங்க. இது இப்படிதான் பேசுது அப்படின்றத வந்து படமாவே அது வந்து நம்மகிட்ட பேசியிருந்துச்சு அப்படின்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம படம் பார்த்துட்டு இவ்வளோ பேர் வந்து ஓகே இந்த படம் பேசுற அரசியல் இதுதான் அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். பட் படமாவே அது எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் அது கனெக்ட் ஆகி சொல்லியிருந்துச்சுன்னா, அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு க்ளோஷர் குடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கதை நல்லாவே மூவ் ஆகும். லைக் மமிதா பைஜோட கேரக்டர வந்து ஒரு விக்டிம் கேரக்டர்லருந்து ஒரு ஹீரோயிஷ் கேரக்டரா கொண்டு வருவாங்க. லைக் நானும் உனக்காக நிக்கிறேன் அப்படின்ற மாரி கொண்டு வருவாங்க. பட் அதுக்கப்புறமா அத வந்து கொஞ்சம் லூஸ் டைட்டனா விட்டுட்டாங்க. அந்த கான்செப்ட்ட வந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து ஓகே அதுவும் பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு
க்ளோஷர வந்து ரொம்ப லைட்டாவே குடுத்துட்டாங்க. படத்த முடிக்கணும்னு முடிச்ச மாரி இருந்துச்சு. இன்னமும் அந்த மமிதா பைஜூவோட கேரக்டர வச்சு அவங்க நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கலாம். அப்படின்னு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் கதையில நெறைய சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த க்ளோஷர் படம் முடிஞ்ச விதம் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்ல. லைக் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இருந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்ல. நம்மளா இன்டர்பிரேட் பண்ற மாரி, நம்மளா கனெக்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் அந்த இப்போ நான் சொன்னேன்ல ஹானர் கில்லிங் அந்த மேட்டர்லாம் உங்களுக்கு வந்து நீங்க அதுக்காக நிக்கிறீங்க, அதுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்டின்னா, படம் வந்து உங்களுக்கு ஓகே முடிக்கிறதும் சூப்பரா முடிக்கிறாங்கன்ற மாரி தோணும். பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து அது அந்த க்ளோஷர் வந்து அவ்ளோ ஒர்க் அவுட் ஆயிருக்காதுன்னு நெனைக்கிறேன். எனக்கும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை அப்டின்னா, இந்த படத்தோட ஜானர். ஜானர்ன்னு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா படத்தோட கன்டென்ட் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஒரு சோசியல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஆனா வந்து ரொம்ப ஜாலியான டோன்ல வந்து அத அட்ரஸ் பண்ணணும். ஒரு காமிக்கல் லவ் ட்ராமாவா இத வந்து டீல் பண்ணணும் அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு படம். பட் ஆஸ் ஆடியன்ஸா வந்து இப்போ நீங்க படம் பார்க்க போம்போது எந்த மைண்ட் செட்ல போயிருப்பீங்க? ஓகே பிரதீப் ரங்கநாதன் படம். அதுக்கேத்த மாரி இப்ப லவ் டுடே, டிராகன் அந்த ஜானர்ல இருக்கும். ரொம்ப ஜாலியான ஒரு படமா இருக்கும் அப்டின்ற மாரி. பட் அந்த மைண்ட் செட்ல நீங்க போய் இந்த படம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த படம் வந்து உங்கள ரொம்ப ஷாக் ஆக்கிட்டே இருக்கும். ஐயோ! என்னடா என்னென்னமோ பண்றாய்ங்க. ஃபேக் மேரேஜ்ன்றாய்ங்க, குழந்தன்றாய்ங்க அப்டின்ற மாரி. சரி ஓகே. இது வந்து சீரியஸ் கன்டென்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இது ரொம்ப சீரியஸா இருக்கு. லைக் சரத்குமார் சார் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ரொம்ப சீரியஸான கேரக்டரா அவர் வந்து கொலை பண்ணதெல்லாம் காட்டுறாய்ங்க. ரொம்ப டெரரா காட்டுறாய்ங்க. ஆனா சில இடத்துல வந்து ரொம்ப லைட்டா திரும்பவும் கதை வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா போயிடுது. ஸோ கடைசியா அவர் வந்து அந்த 38 வருஷத்துக்கு முன்னாடி அ பண்ண கொலைக்காக சரண்டர் ஆவுறது, லைக் அதான் ஜெயிலுக்கு போறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒட்டாத மாரி ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒட்டாத மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, அந்த சரத்குமார் சார் கேரக்டருக்கும் இன்னும் நல்லா டீட்டெயில் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன? லைக் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு காஸ்டியஸ்ட். அவர் வந்து கொலை பண்ற அளவுக்கு போற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்ற மாரிலாம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாரி, ஒரே இதுல வந்து மைண்ட் செட் மாறிறாரு அப்படின்ற மாரி காட்டுறாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கேரக்டர இன்னும் கொஞ்சம் அவர் ஏன் அத பண்றாரு? ஏன் அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வருத்தப்பட வாலிப சங்கம் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து இதே மாரி சத்யராஜ் ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோலும் கிட்டத்தட்ட இந்த மாரி தான். ஆனா அந்த கேரக்டருக்கு வந்து நெறைய டெஃபினிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் முன்னாடியே வந்து அத காட்டியிருப்பாங்க. என்னன்னா வந்து அவரு வந்து அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கோ இல்லையோ, சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாய்ங்க. அவைங்க வந்து இவர உசுப்பேத்திட்டே இருப்பானுங்க. அதுதான் அவரு கிளைமாக்ஸ்லயும் சொல்லுவாரு. லைக் அவரு மாறும்போது என்ன சொல்லுவாருன்னா, "எப்பா எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. என் பொண்ணு யார கல்யாணம் பண்றது. ஆனா சுத்தி இந்த 4 பேர் என்ன சொல்லுவானுங்களோன்னு பயந்து தான் நான் வந்து இந்த மாரி பண்ணேன்." அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து அந்த கேரக்டர் இருக்கும். அத ஃபோர் ஷேடோவும் பண்ணியிருப்பாங்க. லைக் முன்னாடியும் காட்டியிருப்பாங்க. லைக் அவரோட கேரக்டரே அப்படிதான். அந்த 4 பேருக்காக தான் அவரு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த 4 பேர் என்ன சொல்றானுங்கன்றது பயத்துக்காகவே வந்து அவர் நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. சோ அப்படி ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த படத்துக்கு லைக் இப்போ வருத்தப்பட வாலிப சங்கம் மாரியான ஒரு ஜாலியான ஒரு படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து போதுமானதா இருந்துச்சு. ஓகே அவன் வந்து வில்லன்லாம் இல்ல. பட் ஆனா சுத்தி இருக்கவங்களுக்காக அவன் கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணிட்டான். தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற மாரி. சோ அந்த மாரி ஒரு கேரக்டர வந்து இங்க டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராவும் ஃபுல்லாவும் காட்டல. ரொம்ப ஜாலியா இந்த மாரி சத்யராஜ் சார் கேரக்டர் மாரியான ஒரு டெஃபினிஷனும் அதுக்கு குடுக்கல. சோ அது 2த்துக்கும் நடுவுல இருந்ததுனால, இது வந்து சீரியஸான படமா அதனால தான் சொன்னேன். ஜானர் வைஸே வந்து இது ரொம்ப சீரியஸான படமா, இல்ல வந்து ரொம்ப ஜாலியான படமா, இல்ல பிரதீப் ரங்கநாதனோட ரெகுலரான ஃபார்மான படமா, இல்ல ஒரு நல்ல லவ் படமா, நெறைய சீன்ஸ் வந்து அந்த மாரியும் இருந்துச்சு. நல்ல லவ் படத்துக்கான சீன்ஸும் இருந்துச்சு. சோ என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா ஜானருக்கான சீன்ஸும் வந்து ஒரு 2, 3 சீனா இருந்தே தவிர, ஓவராலா இந்த படம் வந்து இந்த ஜானர் தான். இப்ப இந்த ஜானர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்த ரெக்கமெண்டே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த படத்துல எல்லா ஜானருமே இருக்கு. அண்ட் ஒரு ஒரு லைன்ல போல. சோ அதான் நான் சொன்னேன். இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனதுலருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா இருந்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல வந்து போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜானர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஒரு சீரியஸான விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னா, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயம்லாம் இருக்குல்ல, அத வந்து சீரியஸா அட்ரஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். இல்ல நான் வந்து பிரதீப் ரங்கநாதன வச்சு அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஜாலியா ஒரு படம் பண்றோம்னா, ரொம்ப ஜாலியாவே இப்ப நான் சொன்ன மாரி சிவனாண்டி கேரக்டர் மாரி டிசைன் பண்ணி ஜாலியாவே கொண்டு போயிரலாம். அது 2த்துக்கும் நடுவுல இல்ல ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மாரி ஆஃப்கோர்ஸ் அந்த சில சீன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த சீன்ஸ் மாரியே லவ் ஸ்டோரியாவே இத வந்து முடிச்சிருக்கலாம். சோ இந்த எல்லாத்துக்கும் நடுவுல இந்த செகண்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? பால் மாரி மாறி மாறி போயிட்டு வந்ததுனால, நமக்கே வந்து படம் முடியும்போது, ஓகே ஏதோ சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. சோ எனக்கு அது கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு இந்த படத்த பொறுத்தவரைக்கும். அண்ட் இன்னொன்னு இந்த மாரி ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிட்டு, அந்த கன்டென்ட் வந்து ஒரு ஹீரோ மேல வந்து வச்ச மாரி இருந்துச்சு. லைக் ஒரு இது வந்து ஹீரோ ட்ரிவன் ஸ்டோரி தான். லைக் பிரதீப் ரங்கநாதனுடைய ஹீரோ ட்ரிவன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நவுர்ற ஒரு கத. சோ அங்க வந்து நம்ம இப்ப மமிதா பைஜூவோட கேரக்டருக்கு வந்து நம்ம நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூ குடுக்காததுனால, இப்ப தியேட்டர்ல வந்து அந்த கேரக்டர் வந்து வெளிய கழுவி ஊத்துறாய்ங்க. சோ ஆஸ் ஆடியன்ஸா நமக்கு வந்து அந்த கேரக்டரோட நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து குடுக்கவே இல்ல. லைக் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு சொல்லவே இல்ல. அது அது வந்து ஒரு கேரக்டராவே வச்சுட்டாங்களோ அப்படிங்கிறது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் ரைட்டிங்லயே வந்து இந்த 2 கேரக்டருமே லைக் ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன்னா, இன்னொரு பக்கம் மமிதா பைஜூவோட கேரக்டர். ஏன்னா 2மே ஒரு அதுக்கான ஸ்கோப் இருக்க கேரக்டர்ஸ். ஏன்னா நீங்க கதைன்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜூவோட சுத்தி தான் அந்த கதையே அவங்களோட கன்சென்ட்ட பத்தியும், அவங்களுடைய லவ்வ பத்தியும் தான் இந்த படம் சுத்துது. அ ம பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் அப்படின்றது வந்து அதோட சைட் கேரக்டர் தான். சோ அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் தான். பட் நம்ம ரெகுலர் சினிமால ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதைய பார்த்ததுனால, சோ நெறைய சீன்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் போறதுனால, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நம்ம படத்த பார்த்ததுனால வந்து,
அந்த ஹீரோயின் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ, இல்ல அவங்களோட நியாயங்களோ அவ்வளவா இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ள வந்து இல்ல. அதுக்கான ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு ஹீரோயிக்கா வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அதையும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத விஷயமா இருந்துச்சு. ஸோ அட் லாஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து, தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் நெறைய அபத்தமான விஷயங்கள வந்து படமா எடுத்திருக்கோம். நெறைய அபத்தமான காட்சிகள வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஃபீமேல் ரோலுக்கு ஒரு சரியான டெஃபினிஷனே இல்லாம, அவங்க கேரக்டருக்கான ஒரு கன்சென்ட்டோ எதுவுமே இல்லாம, நம்ம வெறும் ஹீரோயிக்கா வந்து நெறைய படங்கள் பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் மூவ் ஆகி, இந்த மாதிரியான கன்டென்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போதே, நீ வந்து இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். லைக் இது உங்களுக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல. லைக் அத பத்தி டிபேட் பண்ணலாம். லைக் இந்த இப்படி சொல்லியிருக்கலாம். சொன்ன விதம் தப்பு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் சொல்லவே கூடாது அப்படின்ற மாரி சொல்றது வந்து தப்பு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி நெறைய அபத்தமான விஷயங்கள் நம்ம வந்து அத வந்து அபத்தமா பார்க்காம, இந்த மாரி ஒரு நல்ல இன்டென்ஷன்ல சொல்லப்படுற விஷயங்கள வந்து நம்ம வல்கரா பார்க்கிறதுன்றது வந்து நம்ம மைண்ட் செட்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ தமிழ் சினிமா எப்படியோ நெறைய விஷயங்கள வந்து அட்ரஸ் பண்ணும். ஸோ அது வந்து லைக் ஒரு சினிமாவா வந்து அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன்.